Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, 30 days live weight loss challenge la இன்னைக்கு day 2 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் என்ன எடுத்துர்க்கேன் அப்படிங்கறதை இன்னைக்கு என்னோட weight என்ன இருக்கு அப்படிங்கறதை இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன் 1500 கலோரில தான் நான் டயட் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏத்த மாதிரி தான் என்னோட டயட் சார்ட் இருக்கும். நான் இதுல வந்து ஃபைபர் எடுத்துப்பேன், அப்புறம் புரோட்டீன் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணீர் வர்ற மாதிரி பார்த்துப்பேன். எக்ஸசைஸ் வாக்கிங் ரெண்டும் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்னோடய எக்ஸசைஸ் வாக்கிங்கெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ரொம்ப முக்கியமாக இன்னையோட வெயிட் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வெயிட் மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப லேட்டாக எழும்பியிருந்தேன். 8 மணி ஆகிடுச்சு. நைட் ஃபுல்லாக கரண்ட் இல்லை, தூக்கம் சரியில்லை. அதனால் ரொம்ப லேட்டாக தான் எழும்பியிருந்தேன். மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு, ஹஸ்பண்டுக்கு லீவு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பின மாதிரி பார்த்துருந்தேன். அப்புறம் வெளியே கொண்டு வச்சு தான் நான் வீடியோவே இது வெயிட்டே செக் பண்ணியிருந்தேன். அதனால் லைட்டு வெளிச்சம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வெயிட் இருக்குது. நான் வழக்கமாக வந்து 5:30, 5 மணி 6 மணி அந்த மாதிரி எழும்புவேனா. அதனால் வெயிட் இன்றைக்கி வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத வெயிட். என்னோட வெயிட் வந்து 77.500. நாளைக்கு தெரியும் என்ன வெயிட் இருக்குது அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் அந்த மாதிரியெல்லாம் எடுக்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வெயிட் லாஸ் ட்ரிங்க் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னா நான் சில வெயிட் லாஸ் ட்ரிங்க் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுவுமே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான். இன்னொரு விஷயம், வெறும் வெயிட் லாஸ் ட்ரிங்கில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து வெறும் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது கூடவே உங்கள் டயட்டையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணீர், அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வர்ற மாதிரி ஜீரகம், சின்ன ஜீரகம் இருக்குது இல்லையா, அது, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், அது கூடவே கொஞ்சம் பட்டை, இவ்வளவும் போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து நம்ம போட்டிருக்க பொருளோட அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. லவங்கம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பட்டை லவங்கம் இந்த ரெண்டுமே போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிதமான சூட்டில் இதை எடுத்துக்கலாம். இது நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் வேணும்னாலும் குடிக்கலாம். நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் வெறும் வயிற்றில் குடிங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு காலையில் வந்து டீ காஃபியெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இது ஒரு டம்ளர் எடுக்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், வெறும் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்கில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் வந்து கூடவே டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கோட பலனே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயட் பிளான் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரெகுலராக நீங்கள் இருக்கலாம். என்றைக்கும் வந்து காலையில் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லாதவங்க இது ஒரு டீயாக நீங்கள் மார்னிங் டீயாக இதை எடுத்துக்கலாம். டீ காஃபி அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான். நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி. பட் நான் வந்து இது கூட எப்போவுமே டயட் ஃபாலோ பண்ணுவேன். டயட் இல்லாமல் வெறும் ஒரு ட்ரிங்கில் எனக்கு பலன் எப்போவுமே கிடைச்சது கிடையாது. வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்ததுக்கப்புறமா அடுத்தபடியாக நம்ம வந்து உடனே போட ஆரம்பிக்கிறது டீ தான். நான் வந்து இப்போதைக்கு டீ தூளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு நீட்டாக நல்லாவே ஒரு டீ போட்டு குடிக்கிறேன். முன்னாடி வந்து லைட்டாக டீ தூள் போட்டு அந்த மாதிரி தான் டீ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. டீ தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே டீ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் பால் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பேன். ஒரு டம்ளர் பால் வைக்கிறேன்னா 4 டம்ளர் தண்ணி வைப்பேன். தண்ணி வச்சு தான் நான் எடுத்துக்கிறது. இனிப்பு சேர்த்துக்காமல் டீ 2 டீ, காலையில் 1 சாயங்காலம் 1 கண்டிப்பாக எடுத்துப்பேன். அடுத்து வந்து பருப்பை வேக வைக்கிறேன். அது எதுக்காகன்னா இன்றைக்கி வந்து புடலங்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கிறேன். எங்கிட்ட இருந்தால் மண் சட்டி எல்லாமே கிட்டத்தட்ட உடஞ்சிடுச்சு. இனி புதுசாக வாங்கணும், அதான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நினச்சோடனே ஒரு பொருள் வந்து வாங்க முடிகிறதே கிடையாது. ரொம்ப நாள் பிளான் பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. மண் சட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், நான் சீக்கிரமாக வாங்குறப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து இன்றைக்கி காலையில் பாஸ்தா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் எப்போவும் வந்து மசாலா பாஸ்தா தான் பண்ணுவேன். அது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், எனக்குமே பிடிக்கும். இன்னொரு விஷயம் வந்து நான் இந்த மசாலா பாஸ்தா பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன் பாஸ்தா பார்த்திங்கன்னா கோதுமை பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கணும். இப்போ வந்து டீயுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் வந்து பாஸ்தாவை நம்ம இப்போ வேக வைக்க வேண்டியது தான். இது கூட கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்துப்பேன், தேங்காயும் சேர்த்து இதை வந்து வேக வச்சுப்பேன். பாஸ்தா கொதிச்சு நல்லா வேகட்டும். இது அப்படியே மூடி போட்டு நம்ம வைக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பருப்பும் வேகட்டும். அப்புறம் வந்து டீ ரெடி ஆகிடுச்சு.
எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் கூட தண்ணி சேர்த்து வச்சுட்டு அந்த அரை டம்ளர் தண்ணி வற்றி வர வரைக்கும் நம்ம டீயை வந்து லோ ஃப்ளேமில் காய விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த டீ வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபில்டர் பண்ணி டீயையும் எடுத்துகிட்டு அடுத்து வந்து பாஸ்தாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் மசாலா பாஸ்தாவில் உருளைக்கிழங்கு போடுவேன், சிக்கன் போடுவேன். அதெல்லாம் அந்தந்த டைம் என்ன காய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுவேன். சிக்கன் போட்டாலும் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபியெல்லாம் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். இனி உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெகுலராக டயட்டில் இருப்பேன். அந்த டைம் இதெல்லாமே நான் எடுத்துகிட்டு தான் இருப்பேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காலையில் வந்து என்ன ஒர்க் இருந்தாலும் அது ஒரு டீ குடித்தேன்னா மட்டும்தான் எனக்கு அந்த நாள் வந்து நல்லாவே போகும். சில நாள் சாயங்காலம் நான் டீ அவாய்ட் பண்ணிப்பேன், எடுத்துக்க மாட்டேன். ஆனால் காலையில் டீ எடுக்காத ஒரு நாள் கூட இப்போ இல்லை எனக்கு. நான் முன்னாடியெல்லாம் ரொம்ப டீ அடிக்ட் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ தான் இந்த மாதிரி ஆகிட்டேன். இப்போது பருப்பு நல்லா வெந்துடுச்சு. மசியக்கூடாது, பருப்பு முழுசாக இருக்கணும், ஆனால் நல்லா வெந்திருக்கணும் அந்த மாதிரி. இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து பருப்பு வேக வச்சா அதே கடாயில் புடலங்காயை வேக வைக்கலாம். புடலங்காயும் வெங்காயமும் சேர்த்து வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த புடலங்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். இந்த பருப்பு போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். மற்றபடி பொரியல் எல்லாத்தையும் விட இந்த புடலங்காய் வந்து பருப்பு போட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், கூட்டு மாதிரி வைக்கிறது. முன்னாடி லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணுறப்போ வந்து நான் பருப்பே எடுத்துக்க மாட்டேன். இப்போ எல்லாமே எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால. இங்கே பாஸ்தாவுமே நல்லா வெந்துடுச்சு. நான் உப்பும் எண்ணெயும் சேர்த்து வேக வச்சுருந்தேன். அப்போ தான் ஒட்டாமல் உதிரியாக வரும். இதை வந்து நம்ம ஒரு 2-3 முறை ஒரு முறை எல்லாம் பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக அந்த தண்ணியை நம்ம வடிய வச்சு எடுத்துக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடாயில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துருந்தோம். அதில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அந்த புடலங்காயும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுறேன். லைட்டாக ஒரு வதக்கிட்டு அடுத்ததான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வெங்காயம் அப்புறம் புடலங்காயை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து வெங்காயத்தை தாளித்து கொட்டி அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா புடலங்காயை வந்து ஆவியில் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை போட்டு இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துப்பேன். ஆரம்பத்திலே வந்து காய்க்கு தேவையான உப்பை போட்டு வேக வச்சுருவோம். அப்போ ஈஸியாக வெந்துடும். இந்த புடலங்காய் கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சு கட் பண்ணுறப்போ. 2 சைஸு புடலங்காய் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கட் பண்ணுறப்பவே தெரியும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சு. 2க்கும் டிஃப்ரெண்ட். கட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரெகுலராக சமையல் பண்ணுறவங்களுக்கு. இந்த ரெசிபி கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வைக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா டயட்டில் நான் இது எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ அந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். மற்றபடி இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிப்பியாக தான் இருக்கும். அடுத்து வந்து பாஸ்தாவுக்கு தேவையான இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்கேன். கடுகு கருவேப்பிலை போட மாட்டேன், சாரி. பாஸ்தாவில் வந்து கடுகு கருவேப்பிலை போட மாட்டேன். எண்ணெய் மட்டும் தாளித்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு அடுத்ததான் வந்து உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிடுவேன். பொதுவாக வந்து உருளைக்கிழங்கும் வெங்காயமும் கிட்டத்தட்ட ஒரே வேக்காடு மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வேகிற டைம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வெங்காயத்தை நம்ம ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதங்க விட்டுட்டோன்னா உருளைக்கிழங்கை போட்டு வதங்குறதுக்கு முன்னாடி வெங்காயம் கருகின மாதிரி ஆகிடும். அப்போ அது எனக்கு பிடிக்காது. அப்படிங்கிறனால வெங்காயத்தை போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்குவேன். அவ்வளோதான். வதக்கிட்டு உடனே வந்து உருளைக்கிழங்கு போட்டுருவேன். இந்த மாதிரி வெங்காயம் உருளைக்கிழங்கு போடுற மாதிரி ரெசிபி எது செஞ்சாலும் நான் அந்த மாதிரி தான் பண்ணிவிடுவேன். அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து மசீர மாதிரி வேகிறப்போ வெங்காயம் வந்து நல்ல அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட புடலங்காய் வெந்துடுச்சு. இப்போது வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பு இந்த புடலங்காய் கூட போட்டுட்டு இதை வந்து ஒரு வதக்கி விட வேண்டியது தான். விட்டுட்டு இதுக்கு தேவையான தேங்காய் ரெடி பண்ணணும். தேங்காய் வந்து ஒன்றும் இல்லை, துருவி வச்சுருக்க தேங்காய், அது கூட கொஞ்சம் ஜீரகம், அந்த ரெண்டையும் சேர்த்து வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அரைச்சி அந்த மாதிரி வரணும்னு இல்லை, கொஞ்சம் ஓரளவு லைட்டாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இது நம்ம இந்த பருப்பு போட்டதுக்கப்புறமா வந்து இந்த புடலங்காய் கூட மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் இந்த 2 போட்டால் போதும். உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இந்த 2 மசாலாவும் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் வதக்கிட்டு இந்த எண்ணெயில் வந்து பருப்பும் சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்காக அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைப்போம். 2 நிமிஷம் வச்சா போதும், ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஒரு 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 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு.
உடனேலாம் வேகாது, கொஞ்சம் டைம் ஆகும். கேமரா கட் பண்ணி அந்த டைம்லேருந்து இந்த டைம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேறு ஒர்க்கெல்லாம் பண்ணிவிடுவேன். என்ன உடனே காட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாது இல்லையா? இப்போது உருளைக்கிழங்கு வந்திருக்கான்னு பார்க்குறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக வந்துடுச்சு, கொஞ்சம் கூட வேகணும், அதுக்காக அப்படியே விட வேண்டியது தான். இப்போ வந்து பருப்பு எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு வதக்கலாம். டயட்டில் பொதுவாக வந்து நம்ம நாட்டு காய்கள் கிடைக்கும் இல்லையா, அந்த பாவக்காய், சொரக்காய், அப்புறம் வந்து பீர்க்கங்காய், அப்புறம் இந்த மாதிரி புடவலங்காய், இது கத்திரிக்காய், இந்த மாதிரி காய்கள் எல்லாமே நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஆனால் இப்போது இருக்க அந்த நம்மளோட பட்ஜெட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த காய்கள் வாங்குறதா இருக்கட்டும், மற்ற பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்கனால இப்போதைக்கு வந்து எல்லாம் கொஞ்சமாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. பட் வந்து ஒரு நாளைக்கு 400 கிராம் காயாவது கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. டயட்டுக்குன்னு கிடையாதுங்க, நீங்கள் நார்மல் லைஃப்லேயே அவ்வளோ எடுத்து தான் ஆகணும். ஆனால் நம்ம எடுக்கிறதே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா டயட்டில் வந்து இவ்வளோ எடுக்கலைன்னா பிரச்சனை. அப்படி கிடையாதுங்க, நார்மல் லைஃப்லேயே அது அவ்வளோ எடுக்கலைன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். டயட்டில் வர்றப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக அதில் கவனம் செலுத்துகிறோம். அதுதான் டயட்டுக்கும் மற்ற டைம் நம்ம எடுக்கிற உணவுகளுக்கும் வித்தியாசம். டயட்டில் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், மற்ற நேரம் சாப்பிட்றது எல்லாமே அன்ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் இருக்கும், கவனமே செலுத்த மாட்டோம். எப்போ வந்து நம்ம உடம்பு மேலே நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதுக்கு வந்து நம்ம டயட்டுன்னு பேர் வைக்கிறோம். வெயிட் லாஸ் அப்படிங்கிறப்போ உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை வருத்த வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் உணவுகளை கலோரியை பார்க்க வேண்டியதாக இருக்குது, கார்பை பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்ற நேரம் அப்படி கிடையாது, ஆரோக்கியமாக சாப்பிடணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து தேங்காவும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன், அதில் வேறு எதுவும் வேண்டாம், தேங்காவும் ஜீரகம் மட்டும் போதும். இப்போ அதையும் சேர்த்துட்டு அந்த தேங்காய் சேர்த்தோம் இல்லையா, அது லைட்டாக ஒரு பச்சை டேஸ்ட் இருக்கும், அந்த பச்சை டேஸ்ட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் மூடி போட்டு. இது இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும், லோ ஃப்ளேமில் வச்சு விடுவோம். அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கணும். மசாலா பார்த்திங்கன்னா பெருசாலாம் கிடையாதுங்க. நம்ம மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா இல்லைனா கரம் மசாலா, அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அவ்வளோவும் போட்டுக்கணும். வேறு பெருசாலாம் சேர்த்துக்க வேண்டாம். பாஸ்தாவிலே ரொம்ப டேஸ்ட்டான பாஸ்தா அப்படின்னா எனக்கு வந்து சிக்கன் பாஸ்தா பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தவிர்த்து வந்து உருளைக்கிழங்கு போடுற இந்த பாஸ்தாவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் டயட் வரப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம ரொம்ப எடுக்கக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவு வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லைனா ஒரு கட்டத்தில் நம்ம எடுக்க வேண்டியது வரும் இல்லையா, அந்த டைம் வந்து உருளைக்கிழங்கை தவிர்த்துட்டு மற்ற இந்த பாஸ்தா எடுக்கலாம், அது கூட கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கும் கூட எடுத்து வச்சு சாப்பிடுங்க. எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இப்போ வந்து டயட்டில் வரப்போ இப்போ ரொம்ப வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம் இல்லையா, உங்களுக்கு நிறைய வெயிட் லாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நாளைக்கு தொடவே கூடாது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக கொஞ்சம் எடுத்துப்பேன், அடிக்கடி ரொம்ப நிறைய என்றைக்கும் எடுக்க மாட்டேன். எப்போவாது எடுக்கிறப்போ வாரத்தில் ஒரு நாளாவது கொஞ்சம் வீட்டில் சமைப்பேன் உருளைக்கிழங்கு, அப்போ வந்து அதோட டேஸ்ட் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் எடுத்துப்பேன். அப்போ அந்த கிரேவிங்ஸ் எனக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ மசாலா எல்லாம் போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ வந்து இதோட பச்சை வாசனை அப்படியே போயிடும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்து பாஸ்தா வந்து வடிகட்டி வச்சுருக்கேன்னா அதை எடுத்து இது கூட போடுறேன். பாஸ்தா மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வதக்கிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருந்தேன். பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து புடவலங்காய் கூட்டு வச்சுருக்கேன், அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. 1-2 காய் நம்ம டெய்லி எடுத்துக்கணும், பட் நான் வந்து ஒரு காய் தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். காலை உணவுக்கு வந்து 2 முட்டை ஆஃப் ஆயில் போட்டு எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரு ஆப்பிளும் வச்சு சாப்பிட்ருந்தேன். காலையில் ஒரு டீ குடிச்சேன்னா அதுக்கப்புறம் காலை உணவு ஒரு 10 மணி இருக்கிறப்ப தான் நான் எடுத்திருந்தேன். எப்போவுமே அப்படி தான், பிரேக்ஃபாஸ்ட் வந்து சில நாள் 10 மணி ஆகும், சில நாள் 8 மணி ஆகும். 8 மணிக்கு மேலே எப்போ வேணால் எடுத்துப்பேன், அந்த மாதிரி 10 மணிக்குள்ளே எடுத்துடுவேன். அதுக்கு மேலே போகாது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைம். 8 to 10க்குள்ளே எடுத்துடுவேன். இதுதான் டைம் அப்படின்னு எல்லாம் கிடையாது, எப்போ பசிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி. சில நாள் வந்து ரொம்ப பசிக்கும், சில நாள் வந்து பசி இருக்காது, இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு 10 மணியெல்லாம் இருக்கிறப்ப எடுத்துப்பேன். இந்த மாதிரி தான் என்னோட காலை உணவு இருக்கும் எனக்கு. காலை உணவு முடித்ததுக்கப்புறம் வந்து
இது லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்திருந்தேன். ஒன்று முதலே சாப்பிட்ருந்தேன். அப்புறம் ஒரு ஃபிஷ்ஷு ஷாலோ ஃப்ரை பண்ணது, அப்புறம் கொஞ்சம் மசாலா பாஸ்தா, அடுத்து வந்து கொஞ்சம் புடலங்காய் கூட்டு நம்ம வச்சோம் இல்லையா, அது எடுத்திருந்தேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பச்சை பட்டாணியை வந்து நல்லா வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அந்த தண்ணி வந்து சுண்டி வர வரைக்கும் இதை வந்து நல்லா வேக வச்சுட்டேன். இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு வதக்கிடுறேன். வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி, அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். பச்சை பட்டாணி நல்லா வெந்து குழையக்கூடாது, ஒரு 90% எல்லாம் வெந்து வரணும், ஆனால் குழையக்கூடாது. இதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லைனா டின்னருக்கும் எடுத்துக்கலாம். நான் இது வந்து டின்னருக்கு எடுத்திருந்தேன்.